வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு நிதியை மத்திய அரசு விடுவிச்சிருக்கிறாங்க, இதனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு சம்பளம் உயர்த்தி கொடுக்க போகிறாங்க, இதற்கு புதுசாக விண்ணப்பிக்கணும்னா எப்படி விண்ணப்பிக்கணும், இதற்கான தகுதிகள் என்ன, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, இந்த வேலையில் எந்தெந்த மாதிரியான வேலைகள் கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சலுகைகள் இருக்குது, இது போன்ற முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி ரூபாயை வழங்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருந்தது. இதற்கு தமிழக அரசின் சார்பாக கண்டனங்களும் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 2999 கோடியை மத்திய அரசு விடுவிச்சிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிதி கிடைக்கப்பட்டதுனால இனி மீண்டும் கிராமங்களில் 100 நாள் வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு 2024-25 நிதியாண்டிற்கு ஊதியமானது ரூபாய் 319 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 25 கூடுதலாக அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், விண்ணப்பதாரரின் கையொப்பம் அல்லது கட்டை விரல் ரேகை தேவைப்படுது. விண்ணப்பதாரர் எஸ்சி அல்லது எஸ்டியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ்களும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்பவர்கள் கிராம பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்று 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் பிழை இல்லாமல் பூர்த்தி செய்து கொடுக்கணும். அந்த விண்ணப்ப படிவத்தில் 18 வயது நிரம்பிய அனைத்து உறுப்பினர்களின் பெயர்கள், வயது, பாலினம், சாதி, ஆதார் எண், ராஷ்டிரிய ஸ்வஸ்தா பீமா யோஜனா RSBYN போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பூர்த்தி செய்த விண்ணப்பத்தோடு அனைத்து ஆவணங்களையும் இணைச்சு VAO கிட்ட சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை பெற்றவுடன் VAO விண்ணப்பதாரருக்கு வீடு இருக்கிறதா இல்லையா, விண்ணப்பதாரர் இந்த கிராமத்தில் தான் வசிக்கிறாங்களா, இந்த விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் தகுதியான உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா போன்றவற்றையெல்லாம் விசாரிப்பாங்க. அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கான வேலை அட்டை வழங்கப்படும். இந்த அட்டை 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதன் பிறகு அட்டையை கிராம பஞ்சாயத்தில் கொடுத்து புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளை தூர்வாறுதல், நீர் தேங்கிய பகுதிகளில் வடிகால் அமைத்தல், வெள்ள கால்வாய்களை ஆழப்படுத்துதல், கோழி வளர்ப்பு கூடாரம், ஆடு வளர்ப்பு கூடாரம், தோட்டக்கலை, பண்ணை வரப்பு அமைத்தல், விவசாயம் தொடர்பான பணிகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு நாளைக்கு 1 மணி நேர உணவு இடைவெளியுடன் மொத்தம் 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்காவது சலுகைகள் இருக்கா அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேரம் மட்டும் வேலை செய்தால் போதும், முழு சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிற சலுகையும் கொடுத்துருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எப்போது விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இல்லை, ஆண்டு முழுவதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏதாவது புகார்கள் இருந்தால் எங்கே தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் கொடுத்துருக்காங்க. அந்த எண் பார்த்தீங்க அப்படின்னா 18004252 என்ற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு தெரிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.